வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசு புதிதாக பொறுப்பேற்றவுடன் அந்த நாட்டில் ஒரு சில நல்ல சமிக்ஞைகளை, ஒரு சில ஒரு நேர்மறையான அல்லது என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வுகள் அல்லது அறிவிப்புகள் இதெல்லாம் அடுக்கடுக்காக சில நேரங்களில் அந்த புதிய அரசுகள் இந்த மாதிரி அறிவிப்புகளை வெளியிடுறது வழக்கம். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் இப்போ தான்ப்பா புது மோஸ்தர் இப்போ தான் வந்திருக்காங்க, அப்படி தானே அறிவிப்பாங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மோடி ஐயா தலைமையில் புதிய அரசு பதவியேற்ற அன்றே என்னாச்சு, காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல், பக்தர்கள் சென்ற ஒரு மினி பேருந்தின் மீது தாக்குதல், 10 பேர் பலி. அந்த செய்தி பதவியேற்பு நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த நேரத்தை ஒட்டி அங்கே தாக்குதல் நடக்குது. அது மாதிரி தகவல் வருது. இப்போ மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ரயில் விபத்துனா அது என்ன, அதாவது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கார் மோதி பார்த்துருக்கோம், கார் மேலே பேருந்து மோதும், ரயிலில் லெவல் கிராசிங்கில் உள்ள தெரியாமல் ஆள் போய் மோதி பார்த்துருக்கான், ரயில் மோதி சில நேரங்களில் ரயில்லாம் வேறு மாதிரி, அதாவது எதிர்பாராத சில விபத்துகள், பாலம் உடைகிறது, ரயில் தண்டவாளங்கள் பேர்க்கப்படுறது அல்லது பழுதாகிறது, இப்படி நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு நின்றுக்கிட்டு இருக்க ரயில் மேலே சரக்கு ரயில் போய் மோதுது, படங்களில் பார்க்குற மாதிரி இப்படி பறந்து போய் மோதுற மாதிரி அந்த காட்சிகள் நமக்கு தெரியுது. இப்படி ஒரு ரயில் விபத்து நடக்குது. இது நிகழ்வுகள். இந்த ரயில் விபத்தை பற்றி இப்போ ஒரு சிஏஜி அறிக்கை வெளியிட்டு அது ஒரு பெரிய பரபரப்பை, அந்த ஏற்கனவே வெளிவந்த அறிக்கை அதில் வந்திருக்கிற சில செய்திகள் இந்த ரயில் விபத்துகளை பற்றி ஒன்றிய அரசு எவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல் வந்திருக்காங்க. அதை பற்றி இப்போ வாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. சிஏஜி அறிக்கையை முன்னக்கூட்டியே சொல்லியும் இதை பற்றி ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லுது. அதில் நிறைய தகவல்கள், சிஏஜி அறிக்கையில் ஏகப்பட்ட தகவல்கள் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2017 2021 மார்ச் வரைக்கும் பொறியியல் துறையில் கூட என்ஜினியரிங் அந்த தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக 422 ரயில்கள் தடம் புரண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு துறை குறைபாடுகள்லையும், அதாவது தண்டவாளத்தை முறையாக பராமரிக்கிறதுனால 177 முறை, அதாவது மெக்கானிக்கல் துறையில் உள்ள குறைபாடுகள் அதன் காரணமாக 182 முறை, லோகோ பைலட்டுகளின் டிரைவர் தவறு காரணமாக அதாவது ரயில்வே டிரைவர் தவறு காரணமாக 154 முறை ரயில்கள் தடம் புரண்டிருக்கு. ஆப்ரேட்டிங் துறையின் தவறு காரணமாக 275 முறை ரயில்கள் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒடிசா ரயில் விபத்து, அதில் பல நூறு பேர் பலி, எங்களுக்கு தகவல் ஞாபகம் இருக்கும். இப்போ இதில் இப்போ இந்த மாதிரி இந்த விபத்துகள்லாம் கிட்டத்தட்ட ரயில் விபத்துகள் தொடர்பான 63% சம்பவங்களில் இன்னும் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிஏஜி அறிக்கை சொல்லியிருக்கு. அதை பற்றி இப்போ விமர்சனங்கள் எழுது. ஏன்னா பெரிய ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடக்கிறதுனால இந்த சிஏஜி அறிக்கை பற்றி வாதங்கள் இப்போ வருது. இதில் இன்னொரு இது இந்த நடந்த விபத்துகள் பற்றி ஒன்றிய அரசு அலட்சியமாக இருந்ததாக ஒரு சிஏஜி அறிக்கை, அதாவது அந்த மத்திய தலைமை தணிக்கையாளர் அறிக்கை, இது மத்திய தலைமை தணிக்கையாளருடைய அறிக்கை. இந்த அறிக்கையில் இந்த தகவல்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அறிக்கையை இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு நம்மை அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சில தகவல்களையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரயில்வேயை தனியார் வசம் ஒப்படைப்பதற்காக இது பொதுவாக ஒரு புது புத்தியில் ஒரு விஷயம் இருக்கும், இதுக்கு தாப்பா இதெல்லாம் தனியார்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறது அப்படிம்பாங்க. அதை பொதுமக்கள் மத்தியில் இன்னும் அந்த பேசுபொருளாக்கி அதை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த ரயில்வேயை முழுக்க தனியார்கள்ட்ட கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு வர வைக்கிறதுக்கான வேலையை இந்த மோடி அரசு பார்க்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கையில் அதை நம்ம அது உண்மைதானோ, அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. அதாவது சந்தேகம்னா மோடி அரசுங்கிறது சந்தேகங்களால் நடத்தப்படுகிற அரசு, சந்தேகங்களால் இயங்குகிற அரசு, சந்தேகங்கள் மட்டுமே நிரம்பிய அரசு. எதுலேயுமே வெளிப்படைத்தன்மை இருக்காது, எதுலேயுமே உறுதியான நடவடிக்கை இருக்காது, எதுலேயுமே பதில் இருக்காது. இதுதான் மோடி அரசினுடைய பாணி. இதை நம்ம மாதிரி சாதாரண ஆட்கள் மட்டும் இப்போ சொல்லலை.
2 பெரிய ஆளுமைகள், ஒரு வல்லுநர்களே சொல்லலாம். அவங்க வந்து ஒரு அண்மையில் இந்து நாளேட்டில் 2 முக்கியமான கட்டுரைகள் அடுத்தடுத்த நாட்களில் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், தலையங்க பக்கத்தில் ஒப்பீனியன் பேஜில் வந்திருக்கு. அதில் ஒருத்தர் வந்து அந்த ஒன்றிய உளவுத்துறையினுடைய முன்னாள் இயக்குனர் MK நாராயணன், பிரபலமான பேர். உங்களுக்கு எல்லாருமே அந்த செய்திகளை கூர்ந்து கவனிக்கிற அத்தனை பேருக்குமே இது தெரியும். இந்த பேர் வந்து பரிச்சயமான பேர் தான், தெரிஞ்சிருப்பீங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு உண்மையாக முக்கியமான ஒரு எச்சரிக்கை விடுக்கிற வகையில் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். 2 விஷயத்தை அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறார். அதாவது வந்து இந்த 2024 மக்களவைத் தேர்தல் மோடியினுடைய அல்லது அந்த பாரதிய ஜனதாவுடைய மிக பெரிய நம்பிக்கையை தகர்த்திருக்கிறது. அதனுடைய வலிமையை குறைத்து மக்கள் வந்து அதனுடைய ஆணவத்தை குறைக்கிற அளவுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஏன்னா அவர் அதெல்லாம் பட்டியலிடுறாரு. வாரணாசியில் எவ்வளவு தொகை இது வாக்குகள் மோடிக்கு குறைஞ்சிருக்கு, அயோத்தியில் பைசாபாத், உத்தரப்பிரதேசத்தினுடைய பைசாபாத் தொகுதியை தோல்வி அடைந்தது, கணிசமான இடங்கள் குறைந்து போனது, இதையெல்லாம் அவர் பட்டியலிட்டு தான் சொல்கிறார். இதையெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக அல்லது பாரதிய ஜனதா மற்றும் மோடிக்கு ஏற்பட்ட பின்னடைவாக எல்லாருமே நம்ம கருதுகிறோம். ஆனால் அவர் ஒரு அந்த புதிய அமைச்சரவை அமைக்கும் போதே ஒரு மெசேஜை கிளியராக சொல்லிட்டாரு அப்படிங்கிறார். அவர் என்ன மெசேஜ்? எந்த போர்ட்ஃபோலியோவும் அவர் மாற்றலை. பழைய ஆட்களை 2 பேரை மாற்றி உள்ளே சேர்த்துருக்காரே தவிர, நீங்கள் குறிப்பாக நிர்மலா சீதாராமனை கூட அவர் கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் இருக்கிற நிலைமையில் கூட ஒரு தேர்தலையே சந்திக்காத ஒருவரை மீண்டும் நிதியமைச்சராக்கிறார். அதே போல் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கார், உள்துறை அமைச்சராக பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் இருக்கிறார், உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கார். இதெல்லாம் முக்கியமான துறைகள். அதை எதுலையுமே மாற்றலை அவர். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு இதன் மூலமாக? மக்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்களுக்கு இல்லை, முக்கியமாக அவர் என்ன MK நாராயணன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மோடி மாறிவிட்டார், மோடியினுடைய அந்த பழைய ஆணவ போக்கு கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது, இனி அவர் பழைய மாதிரி ஆட்டம் போட மாட்டார் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறவர்களுக்கு முக்கியமான செய்தியை அவர் இதன் மூலம் சொல்லியிருக்கிறார். என்னுடைய எந்த போக்கும் மாறாது, அது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் அவர் என்ன முக்கியமாக சொல்ல வர்றாரு, அவருடைய அந்த அயோத்தியில் அவர் பைசாபாத் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டதையெல்லாம் அத்தனை எளிதாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். என்ன அவர் சொல்ல வர்றது அப்படின்னா, அவர் அடிபட்ட நாகம்ங்கிறார். மேலும் பழி உணர்ச்சி அதிகமாக இருக்குமே தவிர குறையாது. இதில் கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி தங்களுடைய வெற்றியை முறையாக பயன்படுத்த தவறிவிட்டன அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார் இந்த கட்டுரையில். அவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கணுங்கிறார். அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் தவறு பண்ணிட்டாங்கங்கிறார். ஏன்னா அவர் மோடி விரும்பினது ஒன்று தான், 3வது முறை அவர் பிரதமர் ஆகணும். அவர் பிரதமர் ஆகிட்டார். அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த பவர், அந்த அரசியல் சட்டத்தினுடைய சாசனப்படியான பிரதமருக்குரிய அதிகாரம் அவர் கைக்கு போச்சு. அதனால் அவர் வந்து இப்போ ஒரு தாக்கப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட, அதாவது அந்த காயமடைந்த மனநிலையோடு இருக்கார். இன்னும் கொச்சையாக, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் ஒரு அடிபட்ட மிருகம் போல் இருக்கிறார் அவர். பொதுவாக வந்து பாம்பை தான் சொல்லுவாங்க, அடிபட்ட பாம்பு அப்படிம்பாங்க. அந்த அடிபட்ட பாம்பு அந்த பழி உணர்ச்சியோடு தேடி அலையும் சொல்லுவாங்க. அந்த இதை தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஒரு பழி உணர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இது இந்த தன்னுடைய அந்த அரசு அரசு அமைப்புகளை வந்து இந்த மாதிரி ED, IT, CBI இதையெல்லாம் வந்து தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சிகளை பழிவாங்குவதற்கு இன்னும் உக்கிரமாக பயன்படுத்துவார் என்பதாக அந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருக்கார். ஒரு எச்சரிக்கை தான் அவர் வந்து உண்மையிலேயே அந்த கட்டுரை வந்து மோடி மாறிடுவார், அது பண்ணிடுவார். அதுவும் முக்கியமாக அந்த தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் வந்து கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த லோக்சபா மக்களவை தலைவர் பதவியவே அவர் திருப்பி ஓம் பிர்லாக்கு தான் கொடுக்குறதுக்கு பிஜேபி முடிவாகுது. அதுவும் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு, ஒன்றுமே இல்லை இவங்கள்ட்ட, ஒன்றுமே இல்லை. உப்புச்சப்பில்லாத ஒரு நிலைமை தான் அவங்க கூட்டணி கட்சி. அவர் என்ன பண்ணாலும் சபாநாயகருக்கு, அந்த மக்களவை சபாநாயகருக்கு தான் நடவடிக்கை, அவருடைய நடவடிக்கை கட்டுப்பட்டு தான் இந்த சபை. அப்போ அதுக்குள்ளே தான் அவங்க இயங்கணும். அவரை மீறி பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. இது மாதிரி ஒரு குச்சிக்குள்ளே கொண்டாந்து மாட்டிட்டார். அதான் பொதுவாக பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளிடம் இதுவரை சொன்னதை செய்து சொன்னபடி நடந்து கொண்ட வரலாறு இல்லை. அதை தெரிஞ்சுக்கிட்டே 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. அவங்க கெட்டதும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு பெரும் கேடை செய்திருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை தான் இப்போ பண்ணியிருக்காங்க.
இந்த நாட்டு மக்களுக்கு அவங்க செய்தது இப்போ அவங்களுக்கு சௌரியமாக தெரியலாம். இதனால் ஏற்பட போகிற பேரிழப்புகளுக்கு பூரா அந்த 2 பேரும் பொறுப்பாகணும். நிதிஷ்குமார் எதை பற்றியும் கவலைப்படாத ஆள். சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் பொலிட்டிக்கல் கொஞ்சம் இது பண்ணுற ஆள். அவர் இந்த தவறை செஞ்சுட்டார், அவருடைய நெருக்கடி காரணமாக செய்து விட்டார் அப்படின்னு அவர் நியாயப்படுத்தினாலும் அது நியாயப்படுத்த முடியாத ஒரு பேர் இழுக்குன்னு தான் அதை சொல்லணும், அவங்க செஞ்சுருக்கிற வரலாற்று தவறை. ஏன்னா இனிமேல் அவங்களால மோடியெல்லாம் ஒன்றும் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இதுபோக இன்னொருத்தர் அடுத்த நாள் அதே இந்து நாளேட்டில் அடுத்த நாள் 18ஆம் தேதி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அவர் யார் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் பார் கவுன்சிலினுடைய முன்னாள் தலைவர், மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே. அவர் தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் ஒரு அருமையான அந்த தலைப்பே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார். கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பெக்ட் ஷுட் நாட் பி ரெடியூஸ்டு டு ஆர்டிக்ஸ். அதாவது அரசியல் சாசனம் அப்படிங்கிறது வெறுமனே காட்சிப்படுத்துவதற்கான ஒரு அம்சம் அல்ல, அதை அப்படி சுருக்கிடக்கூடாது. அரசியல் சாசனங்கிறது வெறுமனே வணங்கத்தக்கதுங்கிறதெல்லாம் இல்லை, கடைப்பிடிக்க வேண்டியது, நடைமுறையில் கடைப்பிடிக்கணும், அதை தான் அதை மதிக்கிறது அப்படிங்கிற பொருள்பட ஒரு தலைப்பை கொடுத்துருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இந்த மோடி அவர்கள் பதவியேற்பு அன்னைக்கு அந்த அரசியல் சாசன புத்தகத்தை அந்த பிரதியை தலையில் வச்சு நெத்தியில் படுற மாதிரி வணங்கினார். அதை குறிப்பிட்டு அந்த கட்டுரையை அவர் தொடங்குகிறார். சரி, அரசியல் சாசன சட்டத்தினுடைய புத்தகத்தை நெற்றியில் வச்சு தலை வணங்கி வணங்குறாரு, தலைப்பட வணங்குறாரு. அந்த மாதிரி இவர் பதவியில் இருந்த காலங்களில் அரசியல் சட்டத்தை மதித்து நடந்து கொண்டாரா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறார். எப்படி கேள்வி எழுப்புகிறாருன்னா, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார், இப்போ இந்த 10 ஆண்டுகள் நாட்டினுடைய பிரதமராக இருந்தார், இப்போதேனும் ஒரு தருணத்திலாவது அந்த அரசியல் சாசனத்தை மதித்து நடந்து கொண்டது உண்டாவர் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறாரு. யார்? துஷ்யந்த் தவே, உச்சநீதிமன்றத்தினுடைய பார் கவுன்சிலினுடைய முன்னாள் தலைவர். அவர் இந்த கேள்வி எழுப்புகிறார், மூத்த வழக்கறிஞர். அது மட்டும் இல்லை, அவர் அரசியல் சட்டத்தின் மீது மோடிக்கு உள்ளார்ந்த மரியாதை எதுவும் இல்லை, அவர் என்ன வேணாலும் செய்வார் இனிமேலும் அப்படிங்கிறதுக்கு இந்த தொடக்க நாட்களில் இந்த ஒரு 10 நாட்கள் அவர் செய்த வேலைகளே அவர் பட்டியலிடுறார். அவர் என்ன சொல்கிறாரு, எடுத்த உடனே என்ன செய்கிறாரு, பதவியேற்பு போது போர்ட்ஃபோலியோ எதுவுமே அறிவிக்கலை. இத்தனை அமைச்சர்கள், பழைய அமைச்சர்களாக அப்படியே அறிவிக்கிறார். அங்கே எங்கேயும் அந்தந்த அமைச்சர்களுக்கு லாகாக்களை அவர் அறிவிக்கலை. சரி, அடுத்து என்ன செய்கிறாரு, கேபினட் மீட்டிங் அந்த லாகாக்கள் அறிவிக்கும் முன்னாடி அவர் என்ன செய்கிறாரு, இந்த விவசாயத்துக்கு உள்ள அந்த விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மானியத்துக்கான நிதியை அவர் அறிவிக்கிறார், பிரதமர் அறிவிக்கிறார். துஷ்யந்த் தவே என்ன கேட்குறாரு, விவசாயத்துறைக்கு ஒரு அமைச்சர், அந்த துறைக்கு இந்த அமைச்சரை அறிவிக்கலை, விவசாயத்துறைக்கான நிதியை அந்த நிதிக்குழு, அதற்கான நிதி கட்டுப்பாட்டு துறை தான் அதை நிர்மாணிக்கணும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும், ஒதுக்கணும். இந்த 2 துறைகளுமே இன்னும் அதுக்கு அந்த இடத்துக்கு வரல, அந்த எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடியே பிரதமர் தன்னிச்சையாக முன்கூட்டியே ஒரு இதை அறிவிக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, அவர் அந்த ஒரு அமைச்சரவை குழுக்களையே அவர் திருப்பி அது முறையான அந்த இதெல்லாம் கான்ஸ்டியூட் பண்ண முடியாது அமைக்கும் முன்னாடியே அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன செய்கிறாரு, பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவருடைய பதவியையும் அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளராக இருந்த PK மிஸ்ரா இவங்களுடைய பதவியை எந்த விதமான ஆலோசனையும் சட்ட நடைமுறைகளும் இல்லாமலே இவரை நீட்டிச்சுக்கிறார். அந்த பதவிகளை, முக்கியமான பதவிகளை, 2 பேருடைய பதவிகளை நீட்டிக்கிறார். இதெல்லாம் அரசியல் சாசனத்தை மதித்து ஒரு பிரதமர் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளா அப்படின்னு சொல்லி துஷ்யந்த் தவே கேள்வி எழுப்புகிறார். இப்படி ஒவ்வொரு இதையும் அவர் வரிசையாக பட்டியலிடுறார். G7 மாநாட்டுக்கு, இதே மாதிரி G7 மாநாட்டுக்கு அவர் முன்னுக்கூட்டியே அந்த இன்விடேஷனை அவர் பெறும்போதே அவர் முடிவு பண்ணிடுறாரு, 3வது முறை நாம் பிரதமராக நம்ம தான் ஆவோம் அப்படிங்கிறதுக்கு. அதற்கான நடவடிக்கைகளை, அந்த தேர்தல் முடிவுகளை அவர் எப்படியோ, அதாவது மக்களுடைய தீர்ப்பு எதிராக இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி அதையெல்லாம் அவர் மாற்றிட்டார். அந்த தேர்தல் முடிவுகளை அதற்கு தகுந்தவாறு அவர் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கிறது என்பதெல்லாம் அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மோடி மாறிட்டார், மோடி பலவீனப்பட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு இதையெல்லாம் இந்த 2 பேரும், யார், முன்னாள் உளவுத்துறை இயக்குநராக இருந்த MK நாராயணன் அவர்களும் சரி, பார் கவுன்சிலுடைய முன்னாள் தலைவராகவும் மூத்த வழக்கறிஞருமான துஷ்யந்த் தவே அவர்களும் சரி, அவர்கள் இந்த கட்டுரைகள் மூலமாக அந்த மாதிரிலாம் நம்பாதீங்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் அச்சுறுத்தவில்லை.
இந்தியா கூட்டணி தான் பெற்றிருக்கிற வெற்றியை முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்னமும் தாமதமாகிடலை. இது இனிஷியேட்டிவ் தான். அதை எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிக்கை எந்த அளவிற்கு உண்மையானது, யதார்த்தமானதுங்கிறத தான் அருந்ததி ராய் மீது எப்போவோ எழுப்பப்பட்ட பதியப்பட்ட வழக்கை புகாரின் அடிப்படையில் இப்போது புதிதாக வழக்குகளை போட்டு UAPA தேசவிரோத சட்டத்தின் மூலமாக அந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் வரைக்கும் இந்த மோடியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டது ரொம்ப இயல்பான வேறு எந்த ஆட்சியிலும் அப்படி நடந்ததில்லை. ஒரு பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் அவர் கொல்லப்பட்டதில் கோவப்பட்டு தான் பிரகாஷ் ராஜுங்கிற அவர் நடிகர் பிரகாஷ் ராஜ் அந்த இதில் தாக்கத்தில் தான் இப்போ அவர் இந்த கொடூரத்தை உணர்ந்து மக்களோடு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த அரசுக்கு எதிராக அவர் பேசுகிறார். அது மாதிரி தபோல்கர் அவர் தபோல்கர் ஒருத்தர் அவருடைய சிந்தனையாளர் அவர் ஒருத்தர். அப்புறம் இதில் நிறைய பேர் இந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள், அறிவுலகத்தை சேர்ந்த ஆட்கள் மேலேயெல்லாம் தாக்குதல் 10 ஆண்டுகளாக கடுமையான தாக்குதலை இந்த அரசு எடுத்ததுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதில் இருந்தெல்லாம் பின்வாங்கிருச்சு, இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அருந்ததி ராய் மீது இப்போது வழக்கு போட்டாங்க. ரொம்ப ஜனநாயக ரீதியாக அதெல்லாம் அதாவது ஒரு நாய் வாலை எப்போதுமே நிமிர்த்த முடியாது. நாய் வாலை நிமிர்த்த முடியுமா? கண்ணதாசன் எழுதின பாடல் ஒன்று கேட்டிருப்பீங்க. பல எம்ஜிஆர் படத்தில் இடம்பெற்ற பாடலில் ஒன்று, பணத்தோட்டங்கிற படத்தில் உள்ள பாடலில் இடையில் வரக்கூடிய வரி என்னென்னா, எளிமையான ஒரு பழமொழி தான். அந்த பாடலாக எழுதியிருப்பார். எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடி முத்தம்மா, இயற்கை குணம் மாறாதடி அப்படிம்பார். அது இயற்கை குணம், ஆர்எஸ்எஸ்னுடைய இயற்கை குணம், மோடி என்பவருடைய இன்னொன்று இப்போ ஆர்எஸ்எஸ்ஸையும் தாண்டிய ஒரு அதிகார மூர்க்கம், அதாவது மதவெறி மூர்க்கமே ரொம்ப கொடூரமானது. அதோடு இப்போ என்ன செஞ்சிருச்சு, அதிகார மூர்க்கம், அதிகார மமதையும் சேர்ந்துருச்சு, வெறியும் சேர்ந்துருச்சு, உண்மத்தம் சேர்ந்துருச்சு. அதனால் இந்த அதிகார உண்மத்தம் மத வெறி உண்மத்தமும் சேர்ந்து அது ஏற்கனவே பட்ட அடியில் இருந்து வேறு இப்போ கடுமையான கோபத்திலும் பழி உணர்ச்சியிலும் அது அதனுடைய உச்சியில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கிட்ட போய் மாற்றத்தை எப்படி எதிர்பார்ப்பீங்கிறது தான் இந்த கட்டுரையுடைய கேள்வி. அந்த கேள்வியை நியாயப்படுத்துவதாக இருக்கக்கூடிய நடைமுறை தான் அருந்ததி ராய் மீது இப்போது இந்த அரசு போட்டிருக்கிற வழக்கு. இது ஒரு தொடக்கம் தான். இப்போ அதான் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர், இந்த 10 வருஷமே டெய்லர் தான், இனிமேல் தான் மெயின் பிக்சர்ன்றார்ல, பார்த்துக்க வேண்டியது. அதைத்தான் MK நாராயணனும் துஷ்யந்த் தவே அவர்களும் அவர்களுடைய மொழியில் சொல்லி எச்சரிச்சிருக்காங்க. பார்ப்போம், இனி தான் தெரியும். இதில் என்ன அவங்களுடைய முக்கியமான இது என்னென்னா, இந்த கூட இருக்கிற அதிகாரிகள், அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்கக்கூடிய நிர்வாக பியூரோக்ராட்ஸு, நிர்வாக அமைப்பினர் யாருமே கூட குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட இதுக்கு தெரிவிக்கலையே அப்படிங்கிற வருத்தத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க அவர். இது போக அவர் என்ன சொல்கிறாரு, இது இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இப்போ இதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து என்ன செய்கிறதுங்கிற கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்காங்க. அதனால் இனிமேல் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமார் மாதிரி ஆட்களையும், அவர் பேர் என்ன, அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் பையன், அவரையும் அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நம்பி இது ஏதாவது நடந்துடும், இவங்க மோடியினுடைய சிண்டை பிடிச்சி ஆட்டிடுவாங்க, அவரை பிடிச்சி உலுக்கிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு தெரியும். அதனால் இது இப்போ முடிஞ்சு, அது கரைஞ்சிருச்சு, கற்பூரமாக கரைஞ்சிட்டாங்க உள்ளே போய். அதனால் இப்போ இருக்கிற நீங்கள் எதிர்க்கட்சிகள்னு வலிமையாக இருக்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எதையாவது முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கட்டுரைகள் சொல்லக்கூடிய, இந்த ஆளுமைகள் சொல்லக்கூடிய ஒரு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.